இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் வந்து கௌரி விரதம் இருப்பாங்க இல்லையா? கௌரி பூஜை, அதாவது விநாயகருடைய அம்மாக்காக செய்யக்கூடிய ஒரு அற்புத பூஜை அது. அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? அதை எப்படி தீர்க்க சௌபாகியமாக இருந்துட்டு இருக்கணும், விக்னங்களை போக்கணும், தடைகள் தீரணும், ஒரு நல்ல காலங்கள் பிறக்கணும், நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி இந்த கௌரி விரத பூஜையை கொண்டு வர வெத்தலை பாக்கில் வச்சு பூஜை பண்ணி தன்னுடைய கழுத்துலையும் கையிலையும் எடுத்து கட்டிக்கிற வழக்கம். கன்னியா குழந்தைகள் கையில் கட்டிப்பா சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு கௌரி மாதாவுடைய பூர்ணமான அனுகிரகம் இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த விநாயகர் சதுர்த்தியோட விசேஷத்துக்கு முதல் நாள் கௌரி விரதம் அந்த நார்த் இந்தியாவில் நிறையா கடைபிடிக்கிற வழக்கங்கள் இருக்குது. அதுக்கு நேர் பார்த்துட்டுலாம் அந்த காலத்தில் இங்கேயும் கடைபிடிக்கக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய பெரியவங்கள். அதுக்கு வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பாயசம் நைவேத்தியம் வைக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அதாவது பால் பாயசம், அதுமாதிரி பாயசம் வைக்கிறது. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சர்க்கரை பொங்கல், வர்ணசாதம் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியது. வீட்டில் முகம் வச்சுருந்தா வீட்டில் வச்சு வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு. கௌரி விரதத்தை எவரொருவர் கடைபிடிக்கிறாரோ அவளுக்கு தீர்க்க சௌமாங்கல்யமும் அதே மாதிரி எல்லா விதமான நலன்களும் பலன்களும் தர்றது. அது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக நார்த் இந்தியாவிலும் கடைபிடிக்கிற இன்றைக்கும் பல வீடுகளில் இதை பண்ணுற வழக்கம். நாளை மாலை இந்த பூஜை வந்து பண்ணலாமா சார்? ஆமாம், நாளை மாலை இந்த பூஜையை வந்து பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. சில பேர் இந்த முகம் அந்த முகம் வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி கரைக்கிற வழக்கங்களை கொண்டது தான். முகம் வைப்பா, கலசத்துக்கு முன்னாடி முகம் வைப்பா. இப்போ யதார்த்தமாக கடையில் போய் வாங்குறான், ஆனால் அப்போ அப்படி கிடையாது. என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்கும்போது, அந்த முகம் வந்து பெரியவங்க வச்சுருப்பாங்க, அதை வந்து மருமகளுக்கு கொடுப்பாங்க, மருமகள் இந்த வீட்டில் வந்து பூஜை பண்ணுவாங்க. இதுதான் முறைகளாக அந்த காலத்தில் சொன்னாலே நவராத்திரி விரதத்தை நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம்னா சஷ்டி விரதத்தை நம்ம சொல்கிறது உண்டு. அடுத்து வரலட்சுமி விரதத்தை சொல்லுவோம். அடுத்தது பார்த்துட்டுனா இந்த கௌரி விரதத்தை சொல்லுவோம். எல்லாரும் தீர்க்க சௌபாகியமாக இருந்துட்டு இருக்கணும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் யாரை சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் மகேஷ் ஐயர் சார் தான். மகேஷ் ஐயர் சாரோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நேரடியாக ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு நேரில் வந்து சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேர்லையும் மீட் பண்ணி சந்திக்கலாம். அதுக்கான அப்பாயின்மெண்ட்ஸை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். சார் வந்து இப்போ ஆன்லைனில் ரொம்ப அழகாக சாஃப்ட்வேர் மூலியமாக உங்களுடைய டைம் டேட்டு, எந்த டைமில் நீங்கள் சாரை மீட் பண்ணணும், எந்த டேட்டில் வேணும் அப்படின்னு உங்களுக்கான நேரத்தை நீங்களே தேர்வு செய்கிற மாதிரி அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸை வாங்கிக்கோங்க. மகேஷ் ஐயர் சார் வந்து காசி யாத்திரைக்கு ஒரு புனித பயணம் டூர் வந்து போட்டிருக்காங்க. இந்த டூரில் இணைந்து மகேஷ் ஐயர் சார் கூட யாரெல்லாம் இந்த காசி யாத்திரை பயணம் செல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ, காசி யாத்திரை மட்டும் இல்லை அயோத்திக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து ஃப்ளைட்டில் போகக்கூடிய ஒரு டூர், ஒரு ப்ரீமியமான அமௌண்ட்டில் தான் இது போட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் புனித யாத்திரை செல்லணும் ஆசைப்படுறீங்களோ 5 நாட்கள் பயணமாக இருக்க போகுது. இதில் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம். வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எப்போ இந்த டூர் அழைச்சிட்டு போகிறாங்க, எத்தனை நாள் ட்ரிப்பு, என்னென்னலாம் ரெடி ஆகிட்டு வரணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற தகவல்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு மகேஷ் ஐயர் சார் கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியோட தான் வந்திருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய பதிவுகள்லாம் ரொம்ப அழகாக சூப்பராக போயிட்டுருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் பொதுமக்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆன்மீக தகவல் அப்படின்றது வெகு சிறப்பான தகவலாக இருக்குன்னு நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சார், இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் வந்து கௌரி விரதம் இருப்பாங்க இல்லையா? கௌரி பூஜை, அதாவது விநாயகருடைய அம்மாக்காக செய்யக்கூடிய ஒரு அற்புத பூஜை அது. அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? அதை எப்படி சார் செய்கிறது? பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி, இந்த விநாயகர் சதுர்த்தியோட விசேஷத்துக்கு முதல் நாள் கௌரி விரதம் அந்த நார்த் இந்தியாவில் நிறையா கடைபிடிக்கிற வழக்கங்கள் இருக்குது. அதுக்கு நேர் பார்த்துட்டுலாம் அந்த காலத்தில் இங்கேயும் கடைபிடிக்கக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய பெரியவங்கள் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கௌரி விரதம். அந்த கௌரி விரதம் அப்படிங்கிறது சக்தி விரதம் தான் பேர் அதுக்கு. இந்த சக்தி விரதத்தை எப்படி கடைபிடிப்பா அப்படின்னு பார்த்துட்டுலாம், விநாயகர் மாதிரியே ஒரு சிலையை வந்து அப்போ வாங்கிட்டு திருப்பியும் அதையும் பூஜை பண்ணி கரைக்கிற வழக்கங்கள் அப்படிங்கிறது நார்த் இந்தியாவில் இருக்கிற இன்றைக்கி அந்த விரதத்தை கடைபிடிக்கிறார். விரதம்னு சொன்னாலே நவராத்திரி விரதத்தை நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம்னா சஷ்டி விரதத்தை நம்ம சொல்கிறது உண்டு. அடுத்து வரலட்சுமி விரதத்தை சொல்லுவோம். அடுத்தது பார்த்துட்டுனா இந்த கௌரி விரதத்தை சொல்லுவோம். எல்லாரும் தீர்க்க சௌபாகியமாக இருந்துட்டு இருக்கணும், விக்னங்களை போக்கணும், தடைகள் தீரணும், ஒரு நல்ல காலங்கள் பிறக்கணும், நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி இந்த கௌரி விரத பூஜையை கொண்டு வர வழக்கங்கள் உண்டு. அந்த காலத்தில் அந்த முகம் வைக்கிற பழக்கங்கள் நீங்கள் பார்த்துருப்பேன். அந்த முகம் வைப்பா, கலசத்துக்கு முன்னாடி முகம் வைப்பா.
இப்போ யதார்த்தமாக கடையில் போய் வாங்குறான், ஆனால் அப்போ அப்படி கிடையாது. என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்கும்போது அந்த முகம் வந்து பெரியவங்க வச்சுருப்பாங்க, அதை வந்து மருமகளுக்கு கொடுப்பாங்க, மருமகள் அந்த வீட்டில் வந்து பூஜை பண்ணுவாங்க. இதுதான் முறைகளாக அந்த காலத்தில் இருந்துருக்கு. அந்த முகத்தை கலசத்தின் முன்னாடி வைத்து பூஜை பண்ணுற வழக்கங்கள் அப்படிங்கிறது கௌரி விரதத்துக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தது. அதனால தான் இந்த கௌரி விரதத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. ஒரு மஞ்சள் கயிறு, அந்த கயிறில் லேசாக பூ கட்டி வெத்தலை பாக்கில் வச்சு பூஜை பண்ணி தன்னுடைய கழுத்துலையும் கையிலையும் எடுத்து கட்டிக்கிற வழக்கம். கன்னியா குழந்தைகள் கையில் கட்டிப்பா சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு கௌரி மாதாவுடைய பூர்ணமான அனுகிரகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும். பெயர்கள்லேயே கௌரின்ற பெயர்கள் ரொம்ப அழகாக பிரசித்தியாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கௌரி விரதத்தை எவரொருவர் கடைபிடிக்கிறாரோ அவளுக்கு தீர்க்க சௌமாங்கல்யமும் அதே மாதிரி எல்லா விதமான நலன்களும் பலன்களும் தர்றது. அது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக நார்த் இந்தியாவிலும் கடைபிடிக்கிற இன்றைக்கும் பல வீடுகளில் இதை பண்ணுற வழக்கங்கள் உண்டு. கௌரி விரதத்துக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது பூஜை முறைகள் இருக்கா சார்? இந்த போற்றிகள் சொல்லணும், இந்த அஷ்டோத்திரம் படிக்கணும், அப்படி ஏதாவது இருக்கா சார்? பொதுவாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சக்தியுடைய, அம்பாளுடைய, துர்க்கையுடைய மந்திரத்தை சொல்லிட்டாலே மிகப்பெரிய விஷயங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துர்காம்பாளுடைய மந்திரமே மிகப்பெரிய மந்திரமாக இருக்குமா. என்ன மாதிரி நைவேத்தியங்கள்லாம் வைக்கணும் சார் கௌரி அம்மனுக்கு? கௌரி அம்பாளுக்கு வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பாயசம் நைவேத்தியம் வைக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அதாவது பால் பாயசம், அதுமாதிரி பாயசம் வைக்கிறது. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சர்க்கரை பொங்கல், வர்ணசாதம் வைக்க நைவேத்தியம் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நாளை மாலை இந்த பூஜை வந்து பண்ணலாமா சார்? ஆமாம், நாளை மாலை இந்த பூஜையை வந்து பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. சில பேர் இந்த முகம் அந்த முகம் வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி கரைக்கிற வழக்கங்களை கொண்டது தான். கரைக்கிறதுனா இப்போ நம்ம முகம் வாங்கி வழிபட்டு பின்னாடி அதை வந்து எப்படி விநாயகர் கரைக்கிறோமோ அதே மாதிரி விநாயகர் கூட சேர்ந்து கரைக்கிற முகமாக அந்த காலத்தில் வழிபடும். இல்லைன்னா சில பேர் வீட்லேயே முகம் வச்சுருப்பா. அப்படி வீட்டில் முகம் வச்சுருந்தா நான் வீட்டில் வச்சு வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு. இப்போ நம்ம வரலட்சுமி பூஜை பண்ணுற மாதிரியே பண்ணணுமா? சேம் அதே வரலட்சுமி பூஜை எப்படி பண்ணுறாலோ அதே மாதிரி பண்ணுறது விசேஷம். ரொம்ப அருமையாக கௌரி பூஜை எப்படி பண்ணணும், என்ன மாதிரி முகம் வைத்து பண்ணுவது சிறப்பு அப்படின்னு சொன்னீங்க சார். ரொம்ப ஒரு அற்புதமான தகவல். இன்னொரு ரகசியமான விஷயம் சொல்கிறேன். கௌரி கல்யாணம் அப்படின்னு எப்போவுமே கல்யாண பாட்டில் பாடும்பொழுதும் வீட்டில் விசேஷ பாட்டு பாடும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதனால தான் கௌரிக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு கௌரி விரதம், கௌரி கல்யாணம் பண்ணுறது, கௌரி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. அன்றைக்கி துளசிக்கு பூஜை பண்ணுறது நல்லது. சில விசேஷங்கள் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறப்பான தகவல் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி. மகேஷ் ஐயர் சாரை ஜாதக ரீதியாக, ஜோதிட ரீதியாக நீங்கள் நேரில் சந்தித்து பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் இருக்குது. அதே மாதிரி மகேஷ் ஐயர் சார் கூட புனித யாத்திரை செல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும், எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். அந்த மாதிரி நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி காசி யாத்திரையுடைய முழு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சார் வந்து இப்போ காசி யாத்திரை பயணம் செல்ல போகிறாங்க. காசி யாத்திரை மட்டும் கிடையாது, நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அயோத்திக்கும் செல்றாங்க. இது ஒரு 5 நாள் டூர் மாதிரி சார் வந்து பொதுமக்களை கூட்டிட்டு போறாங்க. ஸோ இது ஃப்ளைட்டில் போகக்கூடிய ஒரு அருமையான புனித யாத்திரை அப்படின்னு சொல்லலாம். பெரியவர் முதல் சிறியவர் வரை யாரெல்லாம் காசிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ நிச்சயமாக இந்த புனித யாத்திரையில் கலந்துக்கலாம். வீடியோவில் நம்பர் இருக்குது, நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.